ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஸ்டோரேஜ் டிவைசஸ் சட்டா எஸ்எஸ்டி ஒன்று வருது. இப்போ வந்துக்கூடிய கரண்ட்ல இருக்கிறது வந்து NVMe எஸ்எஸ்டி வந்து எல்லா பிராண்டுமே NVMe எஸ்எஸ்டி டெக்னாலஜிஸில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஹார்ட் டிஸ்க், மெக்கானிக்கல் ஹார்ட் டிஸ்க்கு பதிலாக இந்த NVMe எஸ்எஸ்டி வந்து மதர் போர்ட்லேயே கனெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்படி கனெக்ட் பண்ணுறதுனால பர்ஃபார்மன்ஸ் வந்து ஹையாக தான் இருக்கும், அது எந்த விதமான மாற்றமும் இல்லை. அட் தி சேம் டைம் வந்து டேட்டா பேக்கப் வந்து ப்ரொடெக்ஷன் வந்து நீங்கள் தான் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கில் அல்லது மைக்ரோசாஃப்டினுடைய ஒன் டிரைவ் ஆர் கூகுள் டிரைவில் வந்து டேட்டா பேக்கப் எடுத்து வச்சுங்க. ஏன்னா பவர் ஃப்ளக்சுவேஷன் வந்து எப்படி வந்து இன்புட் சைடில் வந்து வரும்னு நம்மளால கணிக்க முடியாது, ஆனால் ப்ரொடெக்ட் பண்ணலாம். இன்புட் பவர் சப்ளை எப்படி இருக்கணும்னா ஃபேஸ் டு நியூட்ரல், ஃபேஸ் டு எர்த் வோல்டேஜ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். இப்படி ஈக்குவலாக இருக்கிறப்பயே நியூட்ரல் டு எர்த் வோல்டேஜ் வந்து 0 வோல்ட் வந்துடும். சப்போஸ் நியூட்ரல் டு எர்த் வோல்டேஜ் 0 to 3 வரைக்கும் அக்செப்டடு, அப்படி வரலைன்னா கிரவுண்டிங் வந்து நல்லா பக்காவாக பண்ணணும், கிரவுண்ட் எர்த் வந்து பக்காவாக பண்ணணும். அதுக்கடுத்த ஸ்டெப் வந்து யூபிஎஸ், ஆன்லைன் யூபிஎஸ் வந்து போடுறது ரொம்ப சூட் ஆகும். ஏன்னா இது மாரி சிப் பேஸ்டு ஸ்டோரேஜ் டிவைசஸ் வந்ததுனால ஆன்லைன் யூபிஎஸ் போட்டால் ஒரு சேஃபாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த ரீஸ்டார்ட் ப்ராப்ளம் வராதுங்க. டேட்டா வந்து அந்த ஓஎஸ் வந்து கரெக்ட் ஆகாது. NVMe பொறுத்த வரைக்கும் லைட்டாக ஃப்ளக்சுவேஷன் வந்தாவே எரர் காமிச்சிடும், ப்ளூ ஸ்க்ரீன் வரும், ஹார்ட் டிஸ்க் டிடெக்ட் ஆகும், ஆனால் இன்ஸ்டால் ஆகாது. லைட்டாக ஃப்ளக்சுவேஷன் வந்தாலும் அடி வாங்கிடும். ஸோ அதனால் ப்ரொடெக்டிவாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுங்க. இன்புட் சைடு வந்து ஃபேஸ் டு நியூட்ரல், ஃபேஸ் டு எர்த் வோல்டேஜ் ஈக்குவலாக வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் யூபிஎஸ் போடுங்க. யூபிஎஸ் வந்து அவுட்புட் வந்து சிஸ்டத்துக்கு கனெக்ட் பண்ணுங்க. யூபிஎஸ்ல இருக்கிற பேட்டரியை வந்து கரெக்டாக வோல்டேஜ் மெயின்டைன் பண்ணிக்கணும். அப்பப்போ பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ் வந்து 3 months ஒன்ஸ் வந்து வோல்டேஜ் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிஸ்டில் வாட்டரு, லெட் ஆசிட் பேட்டரியாக இருந்தால் டிஸ்டில் வாட்டர் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் 3 months ஒன்ஸு. ஏன்னா வோல்டேஜ் வந்து எவ்வொரு செல் வந்து ஈக்குவலாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து மெயின்ஸில் வந்து ரீஸ்டார்ட் ஆக ப்ராப்ளம் வராது. ஸோ இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். தேங்க்யூ.